கலரில் பார்த்துருக்கேன், பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜனமியா. ஜன்மியா அப்படின்னா உங்களுக்கு ஜன்மா, அதாவது நம்ம பிறப்பு. அப்புறம் சுபரன் அப்புறம்னா ஸ்வர்ண சோனா, அதாவது தங்கம். கலஷ் அப்படின்னா கலஷ், கோயில் மேலே இருக்க கலசம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கடா அப்படிங்கிறாங்க, இன்றைக்கி நின்றுட்டுருக்கிறது. தென் சூரா அப்படின்னா உங்களுக்கு ஷராப், அதான் லிக்கர். அப்புறம் நிந்தே அப்படின்னா நிந்தா கர்த்தா ஹே அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுறது. சோய் அப்படின்னா உசே உஸ்கி, அவங்களோடது. நியரே அப்படின்னா பாஸ், கிட்ட இருக்கிறது. சவாய் அப்படின்னா பனாக்கர், செய்யறது. சுபாய் அப்படின்னா ஸ்வபாவ், பிஹேவியர். ஷிஷ் அப்படின்னா சிஷ்யன். கும்பு அப்படின்னா கடா, நிற்கிறது. காடே அப்படின்னா நிக்கால்தா ஹே, எடுக்கிறது. கோட் அப்படின்னா தோஷ், கமி, அதாவது குறைகள். சயானு அப்படின்னா சமஜ்தார், புத்திசாலி. பாவஸ் அப்படின்னா வருஷா, அதாவது மழை வருது, வருஷானா மழை. கோயல் அப்படின்னா பறவை. கோயலுங்கிறது இங்கே கோயில் அப்படின்னு போட்டிருக்கு, இந்த பக்கம் கோயில் அப்படின்னா பறவை, கோயில். மவுன் அப்படின்னா அமைதியாக இருக்குது, சுப்பி அப்படின்னு போட்டிருக்காங்க. தாதூர் அப்படின்னா மேண்டக், தவளை. பக்தா அப்படின்னா வக்தா, போல்னே வாலா, ஸோ பேசுகிறவங்க. கேர் அப்படின்னா இது ரெண்டு மீனிங் இருக்குது ஹிந்தியில். ஒரு கேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன அர்த்தம்னா, இது இந்த வெத்தலை பாக்கில் போட்டு சாப்பிட்றது ஒரு ஐட்டம், ஒரு பொருள், அது கேரு. இன்னொன்று கேர் பார்த்தீங்கன்னா உருதுவில் அதுக்கு என்ன அர்த்தம்னா குஷல்தான்னு அர்த்தம். குஷல்தானாக்கா நல்ல சௌகரியமாக இருக்கிறது, அப்படி நல்லபடியாக இருக்கிறது, அதுதான். மத்பான் அப்படின்னா நஷா, போதை. சக்கல் அப்படின்னா எல்லாமே, சாரா. ஜஹான் அப்படின்னா சன்சார், இந்த உலகம். ஜட்மதி அப்படின்னா மூர்க்கு, ஃபூல், முட்டாள். சுஜான் அப்படின்னா சத்தூர், சமஜ்தார், இன்டெலிஜென்ட். ரஸ்ஸி அப்படின்னா ரஸ்ஸி, கயிறு. சில் அப்படின்னா பத்தர், ஸ்டோனு, கல். நிசான் அப்படின்னா நிஷான், அதாவது ஒரு அடையாளம். ஹீ அப்படின்னா ஹிருதய, மண் அப்படின்னா மனசு, இல்லாட்டி ஹார்ட். ஹேத் அஹேத் அப்படின்னா நல்லது கெட்டது. பலாய் புராய், ஹித் அஹித், அதுக்கு அர்த்தம். நிர்மல் அப்படின்னா சுத்தமாக இருக்குது.